ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவித் சமையல். இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்ட வெஜ் ரைஸ் வீட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சு வரப்ப ஆனியனும் கேபேஜும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னா, ஆனியன் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும்னா, நல்லா வெந்து வர அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளுக்கு அடிஷ்னல் தான். அது நம்ம சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அவ்வளோ ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸோட பெப்பர் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகணும்னா, மசாலாலாம் நல்லா ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தா நம்ம சொன்ன வெஜ் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லிடுங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிருங்க.